பாஜகவில் 2.5 ஆண்டு காலம் எந்த பணியும் இல்லாமல் பயணித்திருக்கிறேன். அரசியலில் பணி என்பது அவசியம். அந்த வகையில் என்னை போன்றவர்கள் உழைக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை நல்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கட்சியாக உருவாகி இருப்பதால் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் இந்த இடம் சிறந்ததாக கருதுகிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக எங்கள் உழைப்பு மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர்கள் இன்றைக்கு அழைத்து இணைத்திருக்கிறார்கள். என் நன்றியை பாராட்டுகிறேன். ஊழலற்ற ஒரு தூய்மையான ஆட்சி இனி தமிழகத்தில் தொடரும். தலைவர் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். உச்ச வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மை இனி தலைவர் வழியில் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகும் கூடிய விரைவில். ஒரு தூய்மையான அரசுல என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு அண்ணன் புஷி ஆனந்த் அவர் தலைமையில் இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ரொம்ப நன்றி. ஆல் இந்தியா சினார் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறேன். 21 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையர் பிரிவில் தமிழகம் முழுவதும் பயணித்து பணி செய்து வந்தேன். இப்பொழுது மக்களின் திருச்சபைகளின் நலனுக்காகவும் திருச்சபையின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கடவுள் எழுப்பி தந்திருக்கிற தாவேக்காவுக்காக நம்முடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட இணைந்து கட்சியோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்வதற்காக தாவேக்காவில் இணைந்துள்ளோம். பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் என அனைவரும் அன்போடு படையெடுக்கும் இடமாக நம்முடைய படைவு தலைவர் நிலை மாறி இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி முன்னாள் தலைவர் சந்திரலேகா செந்தறிவேல் அவர்களை என்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கமுதி முன்னாள் தலைவர் டாக்டர் பி.எஸ். Okay, ready? Thank you. அதிமுக